மட்டன் உப்பு கண்ட குழம்பு இது வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, ரொம்பவே பழமையான ரெசிபியும் கூட. அந்த காலத்தில் மட்டனை இதை மாதிரி தான் பதம்படுத்தி குழம்புலாம் வச்சு அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான மட்டனை சாப் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கயிறில் குத்தி எடுத்து மொட்டை மாடி இல்லைனா வெயில் படுற இடத்துல காய வச்சு எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ட்ரைடு உப்பு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எடுத்து இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். இதை ஒரு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இடித்த வெங்காயம், மஞ்சப்பொடி, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால நான் 5லேருந்து 6 விசில் மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு பேனில் நல்ல உருளைக்கிழங்க சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன், அதாவது உப்பு கண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு நான் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணுவாங்க. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, வறுத்து அரைச்ச சீரகப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதையும் கரைச்சி நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கப் தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சைடில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, சின்ன வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் மட்டனை உப்பு கண்டமாக்கி உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.